ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜி தியரி தான் பார்க்க போகிறோம். இது சில பேருக்கு ஆப்டாக இருக்கும். இந்த சமயத்தில் இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நம்ம எல்லாம் ஓட்டு போகிறதுக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இன்னும் கடந்த 5 வருஷத்துக்கு கரெக்டான முடிவாக இருக்குமா இல்லையான்றது இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடணும், சில பேர் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. நான்லாம் தாத்தா காலத்துலேருந்து பரம்பரை இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அது ஏன் போடுறாங்க போடலன்றது அவங்களுடைய சாய்ஸ். இதில் நம்ம எந்த ஒரு சஜஷனோ டெசிஷனோ எடுக்காதீங்க, இது எதுவுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜி தியரியை நான் சொல்கிறேன். இது புரிஞ்சுக்கிட்டு இதை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முடிவு நீங்களே எடுங்க. நான் எதையும் திணிக்கலை, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்த ஒரு சூப்பரான ஒரு தியரி தான் இது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன். உண்மையிலே செம்மையாக இருந்தது. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. நான் என்னென்னு சொல்கிறேன், இப்போ சொன்னால் அது ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த தியரி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் பிளக்டு சிக்கன் அப்படின்னு ஒரு மேட்ரு இது. ஸ்டாலின் இந்த சென்ஸ் நீங்கள் டிஎம்கேல இருக்க முக ஸ்டாலின் கிடையாது. இது பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் காலத்தில் இருந்த ஜோசப் ஸ்டாலின்ற அவரை பற்றி தான் பேச போகிறோம். சில பேர் இந்த ஸ்டாலினை வச்சு சொல்லுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஹிட்லரை வச்சு சொல்லுவாங்க. இப்போ யாரை வச்சு சொல்கிறான்றது முக்கியம் கிடையாது. இந்த கான்செப்ட் என்னன்றது தான் மேட்டர். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். பட் இந்த கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் திங் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அழகான சூப்பராக நல்லா வளர்ந்த ஒரு கோழியை எடுத்துப்பாங்களாம். அந்த கோழியை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள் கிடையாது, அங்கே இருக்க ஆட்சியாளர்கள்லாம் கூப்பிட்டு எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. நான் அது என்ன பண்ணுவார்னா, அந்த கோழியை சூப்பராக நல்லா வச்சுப்பாராம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ இதோடைய ஒரு ரெக்கையுமே பிடுங்குவாராம். மொத்தமாக பிடிங்கிட மாட்டார். ஒரு ரெக்கையும் அது உடம்புல இருந்து உயிரோடு இருந்த கோழியிலேருந்து ஒரு ரெக்கையாக பிடுங்குவார். அது எந்த அளவுக்கு கொடூரமான விஷயமா அந்த கோழிக்கு இருக்கும். முதல்ல ஒரு 5-6 ரெக்கையை பிடுங்கும்போது அதுக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உடம்புல இருக்க அந்த கோழி உடம்புல இருக்க எல்லா ரெக்கையுமே ஒவ்வொன்றா பிடுங்கி சித்திரவதை பண்ணி அது உயிரோடு தான் இருக்கும். ஓகேங்களா? கொன்னுட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கோழி என்ன பண்ணும்? அங்கேருந்து எப்படியாவது இந்த ஆட்கள் இருந்து தப்பிச்சிடணும்னு ஒவ்வொரு வாட்டி ரெக்கையை பிடுங்க போதும் நினைக்குமா. ஓகேங்களா? ஒரு ரெக்கையும் பிடுங்கும்போது நினைக்குமா. அதில் கடைசி ரெக்கையை பிடுங்குற வரைக்குமே அதனால் தாங்க முடியாத சித்திரவாதியை அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய உயிரை பாதுகாத்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோழியை விட்டுருவாராம். விடும்போது அந்த கோழி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணும் அந்த கோழி? அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும் இல்லைங்களா? ஆனால் தப்பிச்சு ஓடுற அந்த சமயத்தில், அந்த குறிப்பிட்ட நாள் விடுற அந்த நாள் சமயத்தில் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்டாலின்றவர், இந்த ஜோசப் ஸ்டாலின்றவர் அங்கே இருக்கிற சில அரிசிகள், சில கிரெயின்ஸு, சில தானிய வகைகள்லாம் எடுத்து அந்த கோழிக்கு முன்னாடி போடுவாராம். தன்னுடைய காலு கீழே போடுவார். ஆனால் அந்த கோழி அங்கேருந்து தப்பிக்கிறத விட்டுட்டு தன் காலு கீழே இருக்கிற அந்த ஒரு அரிசியும் அந்த ஒரு தானியத்தையும் சாப்பிட்டு தன்னுடைய காலையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குமா. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வருதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இங்கே மேட்ரு என்னென்னா, கோழி ரெக்கன்றது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு. அது மட்டும் இல்லை, விளாத்திக்குளத்தில் நடந்த கொடூரங்கள். ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லாமல் ஒரு காட்டு பக்கம் ரெஸ்ட் ரூம் போன ஒரு பொண்ணை 12th படித்து அந்த எக்ஸாம் எழுதின அந்த பொண்ணை என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 வயசு குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் கூட்டுப்பாளையல் வன்கொடுமை நடந்துச்சா இல்லையான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 ரூபா பாட்டிலேருந்து ஆரம்பித்து பலாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரேஷன் கடையில் என்ன நடக்குதுன்னு தெரியும், ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் என்ன நடக்குதுன்னு தெரியும், ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்க போனால் என்ன நடக்குதுன்னு தெரியும், கள்ளசாராயம் மரணம் நடக்குதுன்னு தெரியும், கஸ்டடி மரணம், போலீஸ் கஸ்டடியில் எத்தனை மரணங்கள் நடக்குதுன்னு தெரியும், எவ்வளோ பொய் கேஸ் நடக்குதுன்னு தெரியும், எதிர்த்து பேசினா என்ன நடக்குன்றது தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கையும் ஒரு ரெக்கையும் பிடுங்க அந்த கோழி சித்திரவதைப்பட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சி அந்த ஒரு நாள் வரும்போது அந்த சில அரிசிகள், சில தானியங்கள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா கூப்பன். ஓகேங்களா? அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா. கோடை காலத்துக்கு 5,000 ரூபா பெண்களுக்கு மட்டும். ஏன்னா ஆண்களுக்கு கோடை காலம் கிடையாது. ஏன்னா அவங்க வேறு ஒரு யுகத்தில் இருக்காங்க, வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கவர்ச்சியான சில தானியங்களும், கவர்ச்சியான சில திட்டன்ற பேரில் சில அரிசிகளும் போட்டு அந்த கோழியை தன்னுடைய காலிலேயே சுற்றி சுற்றி வர வச்சதான் அந்த கான்செப்ட். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் போய் கேள்வி கேட்டு பாருங்களேன். அங்கே இருக்க ஆட்சியாளர்களோ, உங்கள் சைடில் இருக்க எம்எல்ஏ வாட் எவர் யாரை வேணாலும் போய் கேள்வி கேட்டு பாருங்களேன். ஏங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா, அப்போ அவங்க ஒரு வேர்ட் ப்ளே பண்ணுவாங்க. இந்த வார்த்தை ஜாலத்தில் விளையாடுவாங்க.
நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஏன் இந்த அளவுக்கு கொடூரம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மக்கள் ஆட்சி கொடுக்குறோம், நாங்கள் தான் எல்லாரையுமே படிக்க வைக்கிறோம். ஏங்க ஹிந்தியை எதிர்த்ததே நாங்கள் தாங்க, அது ஹிந்தி எவ்வளோ பெரிய நோய் தெரியுமா அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை வளர்த்தது நாங்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நாங்கள் கேட்டது ஏன் இந்த அளவுக்கு கொடூரம் பண்ணுறீங்கன்னு கேட்டோம். ஆனால் அவங்க சொல்கிற பதில் எல்லாமே சுயமரியாதை இயக்கம், நாங்கள் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கஞ்சாவால் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க, கஞ்சா சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு எத்தனை பேருக்கு ஈஸியாக கஞ்சா கிடைக்குது. போய் கேட்டிங்கன்னா நாங்கள் ஜீரோ கஞ்சான்னு சொல்லுவோம். அந்த புது வேர்டு சூப்பராக இருக்கும், அந்த வேர்டே அப்படியே சும்மா கேட்சியாக இருக்கும். இவங்கள்ட்ட தான் அந்த ஹூக்கெல்லாம் இவங்கள்ட்ட ஈஸியாக எடுக்கலாம். ஜீரோ கஞ்சா எப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கா, அந்த வேர்டே நமக்கு வந்து புரிய வச்சிரும் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளரும், அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கையும் பிடுங்க அந்த கோழி தப்பிக்க நினைக்கும். ஆனால் கடைசி அந்த எலெக்ஷன் நாள் வரும்போது சின்ன சின்ன அரிசிக்கு ஏமாந்து தன் காலையே சுற்றி வரும். இதுதான் இந்த கான்செப்ட். இது இன்றைக்கி நேற்று வளர்ந்த கான்செப்ட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் காலத்திலேருந்து இந்த கான்செப்ட் சொல்லப்படுதுன்னா, அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமும் எந்த அளவுக்கு கொடூரங்கள் நடந்து அந்த மக்கள் அதை மறந்துருக்காங்கன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.